அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கேம் சேஞ்சர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே காலகட்டத்தில் இந்த கும்பராசியில ஒரு ஆண் இருக்கு, பெண் இருக்கு அப்படின்னா வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், ஏதாவது ஒரு புத்தகத்துல இடம் பெறணும், இல்ல ஏதாவது கிண்ண சாதனை பண்ணணும், இல்ல நான் செய்யக்கூடிய தொழில்ல மிகப்பெரிய அளவுல வரணும், இல்ல நான் ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு வளமையான வீடு கட்டணும், ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னு பார்த்தோம்னா அது கும்பராசி. கும்பராசி போல சுறுசுறுப்பானவனும் கிடையாது, கும்பராசி போல கும்பகர்ணனும் கிடையாது. இவன் தூங்க ஆரம்பிச்சா 6 மாசம் தூங்குவான், 6 மாசத்துக்கு எழுந்திருப்பான். வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டானா இவனை மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி எந்த விஷயத்துல இருக்கிறானோ அது அலாவிதமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் கும்பராசிக்கு இப்ப கோச்சார ரீதி 6ஆம் இடத்துல குரு வர போறார். எந்தெந்த கும்பராசிக்காரன் வீட்டை விட்டு வெளியில போக போறானோ, எந்தெந்த எல்லை தாண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் 2K கிட்ஸ் அப்படின்றதுனால நிறைய லிவிங் டுகெதர் இருக்குது, திருமணம் தாண்டிய உறவுகள் இருக்குது, அதே நேரத்தில் சட்டதிட்டங்கள் சாதகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சட்டதிட்டங்கள் என்ன பண்ணலுது, திருமணம் ஆயிட்டா கூட சரிதான், உனக்கு மனம் ஒத்துக்கலையா நீ யாரோடு கூட வேணாலும் வாழலாம், அதற்கு நிர்பந்தம் கிடையாது, தடைகள் கிடையாது, மனைவி வழக்கு தொட முடியாது. இப்படி இவ்வளவு சாதகமான சூழ்நிலை சட்டங்களும் கொடுத்து விட்டது. நீ உன் மனம் போன போக்குப்படி வாழலாம் அப்படின்னு கொடுத்தது. அதனால என்ன பண்ணுது, குற்றங்கள் கூட இங்கே தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சமுதாயத்துல உருவாகி போச்சு. கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தாதான் ஒரு குடும்பமே ஒரு கட்டுப்பாடா இருக்கணும்பா அப்படின்னா, கட்டுப்பாடா இருந்தாதான் அது குடும்பம். கட்டுப்பாடுகளை மீறி தனித்தனியா போகுது அப்படின்னா அது குடும்பமா இருக்காது. அந்த காலகட்டத்திலாம் வாத்தியார் கையில பெரம்பு இருக்கும், இன்னைக்கு மாணவன் கையில கத்தியும் பாட்டிலும் தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு. அப்ப இந்த கும்பராசிக்கு கலத்திரம் தன்னை விட உயர்வாகத்தான் அமையும். ஒரு கும்பராசியில ஒரு கலத்திரம் இருக்குது, ஆண் இருக்கிறார், அவர் 10th தான் படிச்சிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக 12வதோ இல்லை BA BSCயோ ஏதோ ஒன்று டிகிரி ஆச்சு முடிச்சிருப்பா. அதை தன்னுடைய அறிவை காட்டிலும் வரக்கூடிய மனைவியினுடைய அறிவு அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அப்ப கும்பராசிக்கு 7ஆம் அதிபதியே சூரியன் தான். எதிர்பார்த்த கலத்திரத்தில் ஏமாற்றம் அடையும். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் சரிதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. இருப்பதை வைத்து கொண்டுதான் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதான் மெயின் ரீசன். அதனால புரிஞ்சுக்கோங்க, கலத்திரம் தன்னை காட்டிலும் அறிவாகவும் அழகாகவும் பொருளாதாரத்திலும் ஏதோ ஒரு இடத்தில் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அதில் நாம் அடங்கி சென்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது.